ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்களின் தூண்டல் கதைகள் சிறுகதை தொகுப்பிலிருந்து மற்றொரு பாலு அப்படிங்கிற கதையை தான் கேட்க போறோம். இதுவும் ஒரு டிஸ்டோபியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரியான ஒரு சிறுகதை. கதையுடைய கதாநாயகனின் பெயர் பாலு. பாலு ஒரு மொனோட்டனஸான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த இயந்திரத்தன்மையான வாழ்க்கையை அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவன் வாழ்ந்து வர காலகட்டத்துல சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு வெறுமை, ஏதோ ஜெயில அடப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. எதனாலனா இவன் வாழற அதே பில்டிங்லயே தான் இவன் வேலை பார்க்குற இடமும் இருக்கு. ஸ்கூல், காலேஜ், கடைகள் எல்லாமே ஒரே பில்டிங்குள்ளேயே தான் இருக்கு. வெளியே போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. அவ்வளோ பெரிய பில்டிங்ல ஒரு சின்ன ரூம் மாதிரியான ஒரு வீடு தான் இவனுடைய வீடு. இங்கிருந்து வானத்தை கூட பார்க்க முடியாது. மார்னிங் எழுந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப அதே பில்டிங்லயே இருக்கிற இவனோட வீட்டுக்கு வரணும். வேற எங்கேயும் வெளியே போறதுக்கான சான்சஸே கிடையாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழ்ந்தாகணும். தனிமையிலேயே வாழ்ந்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம வெறுமையா ஃபீல் பண்றான் பாலு. ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவன் 2 விஷயத்துக்கு அப்ளை பண்ணிருக்கான். ஒன்னு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வீடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விண்ணப்பம். இன்னொன்னு கல்யாணத்துக்கான விண்ணப்பம். ஆனா இது எல்லாத்துக்குமே வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வீடு சேஞ்சுக்கு கூட சீக்கிரமாவே அப்ரூவல் கிடைச்சிடுமா இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அவ்வளோ ஈஸியாலாம் அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை இந்த காலகட்டத்துல. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பாலு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறான். அது எதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்னா, டாக்டர் மனோ அப்படின்னு ஒருத்தர் அவருடைய ஆராய்ச்சிக்கு வாலண்டியர்ஸ் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இவனுக்கு கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படியும் இந்த மொனோட்டனஸ் லைஃப் அவனுக்கு பிடிக்கல, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அதுக்கு அப்ளை பண்றான். இவன் அப்ளை பண்ணி 20 நாட்கள் கழிச்சு அந்த டாக்டர் கிட்டேருந்து இவனுக்கு கால் வருது. டாக்டர் பாலுவை அடுத்த நாள் மார்னிங் 9:17 AM 9:17 மணிக்கு அவருடைய ரிசர்ச் சென்டருக்கு வர சொல்றாரு. எதுவும் சாப்பிடாம வெறும் வயத்துல வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த டாக்டர். எப்படி வரணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துடுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே பாலுவும் அடுத்த நாள் மார்னிங் 9:17க்கு அவருடைய ரிசர்ச் சென்டருக்கு போயிடுறான். அந்த ரிசர்ச் சென்டர் நீட்டா கிளீனா இருக்கு. டாக்டர் மனோ பெரிய பெரிய சயின்டிஸ்டோட போட்டோ எடுத்திருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் கூட இருக்கு. ஓ, இவர் பெரிய ஆளு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ கரெக்டா லேப் அப்படின்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அதுல இருந்து டாக்டர் மனோ வெளியே வராரு. இன்ட்ரடக்ஷன்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா எதுக்காக என்னுடைய ஆராய்ச்சிக்கு வாலண்டியர் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் கேட்கறாரு. பாலுவும் எக்ஸ்பிளைன் பண்றான். வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கேன், அதனாலதான் ஏதாவது ஒரு மாற்றம் தேடி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ அவருடைய ஆராய்ச்சியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. தொலை கடத்தல், டெலிபோர்ட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாலு சொல்றான், தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பர்சனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சில சாதனங்கள் வழியா அனுப்புறது அப்படின்னு சொல்றான். எப்படி கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர் மனோ. பாலு சொல்றான், நான் இதை பல புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. உடனே அந்த லேபுக்குள்ள கூட்டிட்டு போறாரு பாலுவை. அங்க போனா காமா ரே ஸ்கேனர் எல்லாம் பாலு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றான். டாக்டர் மனோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இப்போ லைப்ரரியனா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இயந்திரங்கள் தயாரிக்கிற கம்பெனில டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்றாரு. டெலிபோர்ட்டிங் பத்தி நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு ஆளை அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது கிடையாது. ஆனா அவனை பத்திய டேட்டாக்கள், அவனை பத்திய விவரங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அந்த டேட்டாவின் பேரு அந்த பர்சனை இன்னொரு பிரதி எடுக்கிறது. ஒரு டூப்ளிகேட் காப்பி மாதிரி வச்சுக்கலாமே. இதுதான் டெலிபோர்ட்டிங். இதை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாலு சொல்றான், எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த விஷயம். மற்றொரு முனையில மற்றொரு நான் அப்படின்னு சொல்றான். பாலு இப்போ ஒரு குரூஷியலான கொஸ்டின் ஒன்று கேட்கறான். அப்போ இந்த எனக்கு என்ன ஆகும், இந்த உண்மையான பாலு இந்த பாலுவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறான். கலைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றான் பாலு. டாக்டர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. உன்னுடைய கன்சென்ட் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் அப்படி ஏதாவது உன்னுடைய விருப்பம் இல்லாம நான் செஞ்சேன்னா என்ன அரசாங்கம் தூக்கில போட்டுரும். அதனால நான் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மனோவுடைய கான்செப்ட் என்னன்னா, மனிதர்கள் பற்பல மாலிக்யூல்ஸால ஆக்கப்பட்ட ஒரு உருவம். அதை தவிர்த்து நமக்குள்ள பல ஞாபகங்களும் உணர்வுகளும் இருக்கும். இந்த ஞாபகங்களும் உணர்வுகளும் பிரெயின் செல்ஸ்ல எலக்ட்ரோகெமிக்கல் பிம்பங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிசிக்கல் ஃபார்ம், இந்த பாடியையும் சரி பிரெயின் செல்குள்ள இருக்கிற அந்த பிம்பங்களையும் சரி நம்மளால ஈஸியா டேட்டாவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாலு சொல்றான், அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கம்ப்யூட்டர்கள் தேவைப்படுமே அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ சொல்றாரு, ஆமா, அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் இப்ப அவைலபிள். இந்த லேபுக்கு பக்கத்து ரூம்ல அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே சொல்றாரு டாக்டர். பாலு அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு, ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ சொல்றாரு, பார்க்க சின்னதா தான் இருக்கும், ஆனா இதெல்லாம் நவீன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்மளுடைய ஆராய்ச்சி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கிடையாது,
ஒரு பர்சனை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி. அதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். அதாவது பாலுவை இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண போறாங்க. இதுதான் ஐடியா. பாலுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ஸ்டெப்ஸையும் எனக்கு கிளியரா சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றான் பாலு. டாக்டர் மனோ ஒரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் ஸ்டெப்ல லேசர் ஸ்கேனிங் பண்ணி ஹாலோகிராஃபி மாதிரி ஒரு 3D இமேஜிங் எடுப்பாங்க. ஃபோட்டோ மாதிரியான்னு கேட்குறான். ஆமாம், ஃபோட்டோ மாதிரி, ஆனால் 3D ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அதுக்கப்புறமா மாலிகுலர் ரெப்ரோகிராஃபி வழியாக உன்னுடைய ஒவ்வொரு செல்லையும் நாங்கள் படம் பிடிப்போம், அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாலு உடனே கேட்குறான், வலிக்குமா டாக்டர் அப்படின்னு. டாக்டர் சொல்கிறாரு, என்னுடைய ஆராய்ச்சியில் வலிங்கிறதே கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி லேசர் ஸ்கேனிங் மாலிகுலர் ரெப்ரோகிராஃபி வழியாக கலெக்ட் பண்ணின விஷயங்கள் எல்லாத்தையும் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி இங்கே இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்னொரு பாலு உருவாக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். இதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான் பாலு. 3 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அப்போ இந்த பாலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, 3வது மாலிகுலர் இமேஜிங் பொழுது உன்னை அக்கக்கா பிரிக்க வேண்டியிருக்கும், மாலிகுலர் டீகம்போசிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் அழிஞ்சிடுவேனா அப்படின்னு கேட்குறான் பாலு. அழிஞ்சிடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு காரையோ ஒரு கம்ப்யூட்டரையோ நம்ம ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அக்கக்கா பிரித்து போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போது அந்த 3 நிமிஷத்துக்கு என்னுடைய நினைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 நிமிஷத்துக்கு நானாக இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படிதானே அப்படின்னு கேட்குறான் பாலு. இதய துடிப்பு நின்றுடும், உயிர் இருக்காது அப்படித்தானே அப்படின்னு கேட்கும் பொழுது 3 நிமிஷம் தான் பாலு, தூங்கி எழுந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். உயிர் எங்கேயும் போயிடாது, ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவமா மாறப்போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். பாலு சொல்றான், தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்காது டாக்டர், தூங்கும் பொழுது நான் கண்டிப்பா முழிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கு, ஆனா இதுல அந்த உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றான் பாலு. டாக்டர் மனோ சொல்றாரு, நான் கேரண்டி தரேன், அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீ இன்னொரு பாலுவா வருவ அப்படின்னு சொல்றாரு டாக்டர். எனக்கு நம்பிக்கை இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறான் பாலு. அந்த லேப்ல ஒரு முயல் ஒன்று இருக்கும். அந்த முயலை காமிச்சு டாக்டர் மனோ சொல்றாரு, இந்த முயலை நான் எத்தனை தடவை டெலிபோர்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. முயல் வேற, மனிதர்கள் வேற. முயலோட சிந்தனைகளும் மனிதர்களோட சிந்தனைகளும் வேற வேற. முயலுக்கு மரண பயம்லாம் கிடையாது டாக்டர் அப்படின்னு சொல்றான் பாலு. அதுக்கெல்லாம் உனக்கு மருந்து தந்துடுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு டாக்டர். ஆனா பாலு ஒத்துக்கிறதா இல்ல. நான் கிளம்புறேன் டாக்டர், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கிளம்ப பாக்குறான். டாக்டர் மனோ சொல்றாரு, வெயிட் பண்ணு பாலு, நீ இதுக்கு ஓகே சொன்னா மனிதர்கள்லயே முதல் முறையா டெலிபோர்ட் செய்யப்பட்ட மனிதனா நீ தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாலுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அவன் டாக்டர் மனோ பார்த்து கேட்கறான், நீங்க ஒன்னு சொல்லுங்க டாக்டர், நீங்க ஏன் இதை முதலா ட்ரை பண்ணல, நீங்க ஏன் முதல் மனிதரா டெலிபோர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கறான். டாக்டர் மனோ ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றாரு, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா பாலு, எனக்கும் முதல் மனிதனா டெலிபோர்ட் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஒரு மனிதனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றதுங்கிறது சும்மா கிடையாது. ஒரு பர்சனை டெலிபோர்ட் பண்ணும்பொழுது அவனுடைய 120 பராமீட்டர்ஸை நான் கண்காணிக்கணும். இது எல்லாம் செய்யறது நான் தான். அதனால என்னால முதல் மனிதனா டெலிபோர்ட் ஆக முடியாது. அப்படி நான் டெலிபோர்ட் ஆகணும்னா வேற ஒரு பர்சன் இதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். பாலு சொல்றான், நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க முதல் மனிதனை டெலிபோர்ட் ஆகுங்க, அதுக்கப்புறமா நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ யோசிக்கிறாரு. அதை பார்த்துட்டு பாலு சொல்றான், நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் டாக்டர், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் பாலு. டாக்டர் மனோ சொல்றாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா ஃபெயில் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பின்ன எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் பாலு. டாக்டர் மனோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, சரி நான் முதல்ல டெலிபோர்ட் ஆறேன், அதுக்கப்புறமா நீ சம்மதிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா டாக்டர், முதல்ல நீங்க போங்க, அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸை நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ரெடியா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் மனோ பாலுவை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஒரு பெரிய லேபரேட்டரி செட்டப். நடுவுல குடுவை மாதிரி ஒரு சேம்பர் ஒன்று இருக்கு, நிறைய கம்ப்யூட்டர்ஸும் இருக்கு. டாக்டர் மனோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் டெலிபோர்டேஷன் சேம்பர். நான் உள்ள போய் நான் ஒரு சூட் மாட்டிப்பேன். நான் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பேனல்ல பல கேள்விகள் வரும். அதுக்கு எஸ் நோன்னு நீ ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியா இந்த ரெட் கலர் பட்டனை அமுத்தணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். இதை நான் ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும்னு கேட்குறான் பாலு. டாக்டர் சொல்றாரு, இதை நீ ப்ரெஸ் பண்ண உடனேயும் நான் அணுவா பிரிக்கப்படுவேன். இதே மாதிரியே இன்னொரு செட்டப் வேறொரு ரூம்ல இருக்கு, அங்க நான் திரும்ப பிரிண்ட் ஆகி உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். டாக்டர் மனோ இந்த மாதிரி தானே உள்ள போறேன் அப்படின்னு சொன்னதும்
பாலுவுக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் எல்லாம் போயிடுது. அவர் மேல இருக்கிற மதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட், இன்னொரு சைடு பயம். டாக்டர் மனோ என்ன பண்றாரு, அவரே அந்த பேனல்ல பல கமாண்ட்களை டைப் பண்ணிட்டு என்னென்ன கேள்விகள் கேக்குதோ அதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வரும். அந்த ப்ராம்ப்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போயிடுறாரு. பாலுவுக்கு கை நடுங்குது. அவர் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராம்ப்ட் வந்ததும் அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிடுறான் பாலு. இதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். 1 நிமிஷமா, 3 நிமிஷமா, 5 நிமிஷமா எதுவுமே தெரியல. திடீர்னு பாலு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா டாக்டர் மனோ லேபோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வராரு. டாக்டர் மனோ வந்துட்டீங்களா, எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான் பாலு. நான் இப்பவே ரெடி டாக்டர், என்ன அடுத்தது அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். எதுக்கு அவசரம் பாலு, நாளைக்கு கூட நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் மனசு மாறதுக்குள்ள என்ன அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றான் பாலு. டாக்டர் மனோவும் ஓகே சொல்றாரு. பக்கத்து ரூமுக்கு போ, அங்க என்னுடைய அசிஸ்டன்ட் இருப்பா, அவகிட்ட சில ஃபார்ம்ஸ் இருக்கும், அதுல எல்லா டீடைல்ஸும் நீ ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா அவ உன்னுடைய குரல்ல இருந்து பல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா நீ இந்த ரூமுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. பாலு செம்ம குஷியா ஓடுறான் பக்கத்து ரூமுக்கு. அங்க டாக்டர் மனோடைய அசிஸ்டன்ட் எல்லா ஃபார்ம்ஸோட ரெடியா இருக்கா. பாலு தன்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற அதே நேரம் இந்த சைட் லேப்ல டாக்டர் மனோ அந்த டெலிபோர்டேஷன் சேம்பரை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா இன்னொரு டாக்டர் மனோ. இவங்க 2 பேரும் பேசும்பொழுதுதான் நம்மளுக்கு பல விஷயங்கள் புரிய வருது. இப்போ இந்த சேம்பரை போய் ஓபன் பண்ணினார் இல்லையா, அவரு டாக்டர் ஜனோ. டாக்டர் மனோவும் ஜனோவும் ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் இந்த டெலிபோர்டேஷனை வச்சு ஆராய்ச்சிகள் பல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுது இல்லையா. யாருமே முதல்ல நம்ப மாட்டாங்க. நீங்க முதல்ல போங்க, அப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஆராய்ச்சிக்கு வாலண்டியரா வர்ற மனிதர்கள் நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு குட்டி டிராமா போடுறாங்க. டாக்டர் மனோ சேம்பருக்குள்ள போற மாதிரி போவாரு. இன்னொரு ரூம்ல இருந்து டாக்டர் ஜனோ வெளியே வந்து தான் தான் டாக்டர் மனோ அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை நடத்திடுவாரு. அதே விஷயம்தான் பாலுவோட கேஸ்லயும் நடந்திருக்கு. பாலுவும் நம்பிட்டான். ஏதோ நம்ம 2 பேரும் ட்வின்ஸா இருக்கிறதுனால வாலண்டியர்ஸை ஈஸியா ஏமாத்த முடியுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் மனோ சொல்றாரு, இந்த தடவையாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகணும். ஏற்கனவே ஒரு மனுஷனை டேட்டா ரூபத்துல வச்சிருக்கோம், அவனுக்கு இன்னும் உயிர் கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். டாக்டர் ஜனோ சொல்றாரு, இந்த தடவை காமா ரேயோட ரேடியேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் மனோ சொல்றாரு, சரி நீ உன்னோட ரூமுக்கு போ, பாலு கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே பாலு வரான். அவனை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சேம்பருக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு டாக்டர் மனோ. இந்த தடவை நிஜமான டெலிபோர்டேஷன் பட்டனை ஆன் பண்றாரு. பாலுவுக்கு என்ன இருந்திருக்கும், மற்றொரு பாலு வந்தானா அத வாசகர்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறாரு ஆத்தர். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிறுகதை தொகுப்புல இது தவிர்த்து 11 கதைகள் இருக்கு. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள். சான்ஸ் கிடைச்சா படிச்சு பாருங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.